அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பரீட்சை நோக்கு தமிழ் இலக்கிய வரலாறு. அதாவது நம்முடைய சிவகேசவன் அவர்கள் இயற்றிய அந்த நூலிலிருந்து அவர் பகுத்திருக்கின்ற இலக்கிய வரலாற்று தகவல்கள் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற தலைப்பு தற்கால இலக்கிய வடிவங்கள். சரிங்களா? தற்கால இலக்கிய வடிவங்கள் அப்படின்னாக்கா அவர் நம்ம பார்த்த முதலே 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலிருந்து தற்கால இலக்கிய வடிவங்கள் என்று பிரிக்கின்றார் என்று கடந்த பதிவில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த இலக்கிய வடிவங்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம் காண்போம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்கால இலக்கிய வடிவங்கள்: நவீன கவிதை, கட்டுரை, திறனாய்வு, நாடகம் மற்றும் புனைக்கதை. அந்த புனைக்கதை நாவல் என்றும் சிறுகதை என்றும் பிரிக்கின்றார். சரிங்களா? இப்போ முதலாவதாக நவீன கவிதை. செய்யுள் மரபு தமிழில் மிக நீண்ட காலமாகவே இருந்து வந்ததாகும். ஆனால் தற்காலத்தில் அந்த மரபு மாற்றம் கண்டு புத்தெழுச்சி பெறுவதனை நோக்கலாம். பாடுபொருள், வடிவம், சமர்ப்பிப்பு முறைமை, உத்திகள் என்பனவற்றில் மாற்றம் கண்டு தற்காலத்தில் தமிழ் கவிதை புதிய பரிமாணங்களை பெற்று வருகின்றது. தமிழ் கவிதை வரலாற்றின் பிரிநிலை கோடாக அல்லது திருப்பு மையமாக மகாகவி பாரதியார் திகழ்ந்தார். அவரே நவீன தமிழ் கவிதைக்கு வழிகாட்டியவர். சரிங்களா? இப்போ பாரதியார்னு சொன்னாரு, அதனால அந்த பாரதியார் பற்றிய குறிப்புகள் முதல்ல கொடுக்கின்றார். அதே போன்று ஒவ்வொரு கவிஞர்களையும் அவர் வரிசையாக கூறி செல்கின்றார். முதலாவதாக மகாகவி பாரதியார் 1882 முதல் 1921 வரை வாழ்ந்தவர். தமிழ் கவிதைகளின் வடிவத்திலும் உள்ளடக்கத்திலும் மாற்றங்களை கொண்டு வந்தவர். வடிவ மாற்றம் அப்படின்னா என்ன? எளிய பதங்கள், எளிய நிலை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொது ஜனங்கள் விரும்பும் மெட்டு என்பனவற்றை உள்ளடக்கியதான கவிதைகள் ஆக்கப்பட வேண்டும் என விரும்பிய பாரதி அவ்வாறே கவிதைகளை படைத்தார். சொல் புதிது, பொருள் புதிது, ஜோதிமிக்க நவக்கவிதை. அதுதான் இங்க கொடுத்திருக்கின்றார் உரையாக. சரிங்களா? வெண்பா, விருத்தம் போன்ற மரபு பா வடிவங்களை எளிமையாக கையாண்டது மட்டுமன்றி கன்னி, சிந்து, கும்மி, தெம்மாங்கு போன்ற மக்களினுடைய பா வடிவங்களையும் சேர்த்து கையாண்டார். நாட்டுப்புற மெட்டுகள், ஓசை நயங்களை தன் கவிதைகளில் கொண்டு வந்தார். உதாரணமாக புதிய கோணங்கி முதலான பாடல்கள். இந்த சான்றுல நல்லா பார்த்துக்கோங்கப்பா. சரிங்களா? அடுத்து வசன கவிதைகள் என்ற யாப்பை வேண்டாத கவிதை வகையை எழுதி தமிழ் புது கவிதையின் தோற்றத்திற்கு வழி அமைத்தார். உள் அடக்கத்தை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களது எரியும் பிரச்சனைகளை கவிதையின் பாடுபொருள் ஆக்கினார். பொது சனமும் சமூகமுமே இவரது பாட்டுடை தலைவர்கள். காதல், பக்தி, புகழ்ச்சி, இயற்கை வர்ணனை என்பனவற்றை பாடினாலும் இவற்றை கடந்து நாட்டு விடுதலை, பெண் விடுதலை, சமூக விடுதலை என மானுடத்தின் நடைமுறை பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தார். எதிலும் புரட்சி என்பது இவரது முக்கிய பண்பாக இருந்தது. ஜாதி ஒழிப்பு, பெண் அடிமை ஒழிப்பு, சமூக சமத்துவம் என்பனவற்றில் மட்டுமல்ல, பக்தியிலும் கூட கண்ணனை சேவகனாகவும் பாடிய புரட்சி செய்தார். மொழி உணர்வை, தேசிய உணர்வை கவிதை பாடுபொருள் ஆக்கினார். குழந்தைகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய பாடல்களை பாடினார். சதேச கீதங்கள் என்பது பாரதியின் முதற் கவிதை நூல். இது 1908 வெளியாயிற்று. மிக முக்கியமான இது பாரதியாருடையது அப்படிங்கிற போது முதல் கவிதை நூல் இது. ஏன்னா எல்லாரும் அவர் மரபு கவிதை புது கவிதையா பாடினாரு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவரது முதல் கவிதை நூல் என்பது நிறைய பேருக்கு அறிய இயலவில்லை. அதான் பார்த்துக்கொள்ளுங்கள். பொதுக்கூட்டத்தையும் பத்திரிகைகளையும் களமாக கொண்டு கவிதைகளை படைத்தார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு என்பன இவரது முப்பெரும் படைப்புகள். பாரதி அமைத்த புதிய பாதையில் பாரதியை பின்பற்றி பலர் பயணம் செய்தார்கள். அவர்களுள் பாரதிதாசன், நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, சித்தானந்த பாரதியார், சதிஷி யோகியார் முதலியோரை குறிப்பிடலாம். இவர்கள் பாரதி பரம்பரை கவிஞர்கள் எனப்படுகின்றனர். இப்ப அந்த கவிஞர்கள் பற்றியெல்லாம் இவர் அடுத்து கூற வருகின்றார். பாவேந்தர் பாரதிதாசன், அதாவது கனக சுப்பு ரத்தினம். பாத்தீங்கன்னாக்கா 1891 முதல் 1965 வரை இவர் வாழ்ந்தார்.
பாரதி பரம்பரையில் மிக முக்கியமானவர். எங்கு காணினும் சக்தியடா என்ற பாடலுடன் 1915 வெளி உலகிற்கு அறிமுகம் ஆனார். எளிய சொற்களை இனிய இசை நயத்தோடு உணர்ச்சி புயல் வீசும் வேகமான நடையில் அழுத்தமாகவும் சிற்பமாகவும் உணர்த்தும் வன்மையான கவிதைகளை தந்தவர் பாரதிதாசன். ஓசை நயமும் இசை மெருகும் கருத்து செறியும் இவர் கவிதைகளில் இயல்பாக வெளிப்பட்டன. மரபான யாப்பு முறைகளை கையாண்டார். எனினும் நாட்டுப்புற இசை வடிவங்களையும் கலை கூத்தாடிகளின் இசை சிறப்பாக பயன்படுத்தினார். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. பாரதியாரது ஒரு சான்று பார்த்தோம், அடுத்து இவருடையது இன்னொரு சான்று பார்த்திருக்கோம். பாரதியை பின்பற்றி ஆரம்பத்தில் தேசிய விடுதலை பாடல்களை பாடினார். உதாரணமாக கதர் ராட்டின பாட்டு, தொண்டர், வழிநடை, சிந்து, ஒவ்வொன்றும் இதற்கான உதாரணங்கள். அதனால இந்த உதாரண பாடல்களை நன்றாக குறித்து கொள்ளுங்கள். சரிங்களா? பாரதியை பின்பற்றி ஆரம்ப நாட்களில் பக்தி பாடல்களை கூட, அதாவது மயிலம் சுப்பிரமணியர், துதி அமுது பாடியிருந்த பாரதியின் தாரசனான இவர் பின் நாட்களில் பாரதியின் சித்தாந்தங்கள் பலவற்றில் இருந்து மாறுபட்டு பயணித்தார். இதற்கு இவர்கள் வாழ்ந்த காலப்பகுதிகளில் அக்காலப்பகுதிகளிலும் வேறுபட்ட எரியும் பிரச்சனைகளுமே காரணம் ஆகும். எல்லாருமே சமூகத்தை பண்ணாங்க. இவரும் பாரதியாரை பின்பற்றித்தான் வந்தாரு. ஆனா அவர் காலகட்டத்திலிருந்து இவர் காலகட்டத்துல எரியிற பிரச்சனை வேறையா இருந்தது. அதனால அவர்லிருந்து அவர் மாறுபட்டு பயணித்தார். சரிங்களா? கருத்து மாறுபாடு கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாரதியை போன்றுதான் சமுதாய சீர்திருத்த பெண் விடுதலை கவிதைகள் பலவற்றை எடுப்போடும் துடிப்போடும் பாடினார். சிறுவர் பாடல்கள் முதல் புரட்சி கீதங்கள் வரை ஏராளமான கவிதைகளை தந்தவர். காவியங்களும் தந்திருக்கின்றார். உதாரணமாக பாண்டியன் பரிசு. குறுங்காவியங்களும் தந்திருக்கின்றார். உதாரணமாக குடும்ப விளக்கு. திரை இசை பாடல்களையும் அவர் பாடியிருக்கின்றார். சரிங்களா? பாரதியை பலர் பின்பற்றியது போலவே இவரையும் பலர் பின்பற்றி பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் ஆகினர். இவரின் குயில் ஏட்டில் எழுதிய 48 கவிஞர்களையும் இவ்வாறு கூறுகின்றனர். ஆயினும் பாவேந்தரின் கவிதை பாதையை பின்பற்றி சென்றோர் முடியரசன், வாணிதாசன், சுரதாஸ், தமிழ்மொழி, பெருஞ்சித்திரனார் போன்ற சிலரே. அதாவது நன்றாக கவனியுங்கள். எப்படி இவருக்கு பின்னால வந்தவங்க பாரதி பரம்பரைன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி பாரதிதாசனுக்கும் பரம்பரை கவிஞர்கள் உருவானார்கள். இன்றைக்கு இருக்கின்ற பரம்பரை பார்த்தீங்கன்னா 4 பரம்பரை கவிஞர்கள் என்று கூறுவார்கள். சரிங்களா? இந்த மாதிரி பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள் அப்படிங்கிற தலைப்பிலேயே நம்முடைய பதிவு இருக்கின்றது. நினைக்கின்றேன், நினைத்து படியுங்கள். பார்த்தீங்கன்னா சுரதாலம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் பரம்பரையை சார்ந்த கவிஞர். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பரம்பரையை சார்ந்தவர்கள். சரிங்களா? அடுத்து ஏனைய பிரதான கவிஞர்கள் கவிதைகளைப் போலவே எளிமையான இனிமையான குழந்தை பாடல்களை பாடி தந்துள்ளனர். ஓடி விளையாடை பாப்பா போன்ற பாரதியின் பாடல்களை பின்பற்றி குழந்தை கவிதைகள் என்ற புதிய இலக்கிய வகையை தொடக்கி வைத்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சரிங்களா? அயவள்ளியப்பா, லெனின், தங்கப்பா, பூவண்ணன் முதலியோர் குழந்தை கவிதைகளை முன்னெடுத்தவர்கள். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை கவிஞர்களை தொடங்கி வைத்தவர் பாரதியார், அடுத்து வந்தவர் கவிமணி என்று கூறினாலும் குழந்தை கவிஞர் என்று சொன்னாலே அயவள்ளியப்பா தான் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அவர் இங்க இருக்கு பாருங்க. குழந்தை கவிஞர் என்றே சிறப்பிக்கப்படுகின்றார். எளிமை, இனிமை, சந்தம் நிறைந்த பாடல்களில் பொருத்தமாக அறிவுரைகளை கலந்து தந்தவர். இவரது 50க்கும் மேற்பட்ட சிறுவர் பாட்டு இலக்கிய நூல்கள் வெளிவந்துள்ளன. இந்த பதிவும் நம்மகிட்ட இருக்கும்பா. என்னென்ன பாடல்னு சொல்லி இருக்கு, அதை இணைத்து படியுங்கள். சரிங்களா? அடுத்து காத்திரமான கவிதைகளோடு இனிய கருத்தாயமிக்க திரை இசை பாடல்களையும் தந்து செல்வாக்கு பெற்ற கவிஞர்கள் இருக்கின்றார்கள். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவியரசி கண்ணதாசன். சரிங்களா? அடுத்து பாமர மக்களின் வாழ்வு பிரச்சனைகளை தனது கவிதைகளில் கொண்டு வந்தவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பெரும்பாலும் மூட நம்பிக்கைகளை களைந்து ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாடல்களையே பாடினார். இவரது பாடல்கள் பெரும்பாலும் கிராமிய பண்பையும் பண்ணையும் தழுவி பாமர மக்களின் மொழியில் உணர்ச்சிகளை காட்டுபவையாகவே வந்துள்ளன. சரிங்களா? எளிமையும் இனிமையும் நிறைந்த கவிதைகளுக்குள் நிறைந்த பொருளை புதைத்து வைத்த கவியரசு கண்ணதாசன் ஆழ்ந்த தத்துவ கருத்துக்களை தன் பாடல்களின் ஊடே வெளிப்படுத்தியவர். வாழ்வில் பல முரண்பாடுகளை சந்தித்த இவர் தன் அனுபவங்களை கவிதைகள் ஆக்கினார். தமிழ் இலக்கியங்களை நயந்து அவற்றின் சாற்றை தன் பாடல்களை கலந்து விருந்தாக்கினார்.
இவர் பாடாத பொருள் இல்லை, பாடி சிறக்காத பாடல் இல்லை. மரபு கவிதைகளை சிறப்பாக பாடிய கவியரசு புது கவிதைகளையும் கையாண்டு வெற்றி கண்டார். சரிங்களா? இப்ப புது கவிதை அப்படின்னாக்கும், புது கவிதை என்பது கவிதை பெற்ற மற்றொரு பரிமாணம். பெரு வழக்காகி உள்ள கவிதை என்று கூறுவர். தமிழில் புதுக்கவிதையை அறிமுகப்படுத்தியவர் மகாகவி பாரதியார். அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் எழுதிய லீவ்ஸ் ஆஃப் கிராஸ், அதாவது புல்லின் இதழ்கள் அப்படிங்கிற கவிதை, அதுதான் வசன கவிதைகளை தமிழில் எழுதினார். அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கும் ஆங்கில கவிஞர் ஷெல்லி இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது தன்னுடைய பெயரை ஷெல்லி தாசன் என்றே மாற்றிக்கொண்டார் பாரதியார் அவர்கள். சரிங்களா? இப்போ தமிழ் புது கவிதைகளை வளர்த்ததில் எழுத்து இதழுக்கு முக்கிய பங்கு உண்டு. எழுத்து என்னும் இதழ் ஓர் வேள்வியாகவே புது கவிதையை முன்னெடுத்தது. அதனுடைய பணி நிராகரிக்க முடியாதது. கிராம ஊழியன், சிவாஜி, கலாமோகினி போன்ற இதழ்களும் புது கவிதைகளை வெளியிட்டன. படிமம், குறியீடு, ஆழம், இருச்சி, மறுச்சி, யுக்கம் நிறைந்த சோதனை கவிதைகள் பலவற்றை எழுத்து கவிஞர்கள் படைத்தனர். புது கவிதை ஒரு இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டது. பிச்சமூர்த்தியுடன் அதாவது ராசகோபாலன், வள்ளிக்கண்ணன் ஆகியோர் இணைந்து இதனை முன்னெடுத்தனர். அதனால பார்த்தீங்கன்னா இவங்களை இரட்டை கவிஞர்கள் என்றே கூறுவார்கள், இவங்க இருவரையும். சரிங்களா? அந்த அளவுக்கு பிச்சமூர்த்தி, வேங்கட மகாலிங்கம், அதாவது 1900 முதல் 1976 வரை அவர் வாழ்ந்தவர். தமிழ் புதுக்கவிதையின் திருமூலர் எனப்படுபவர். புதுக்கவிதையின் முக்கிய பண்பான படிமங்களை பயன்படுத்தி வெற்றி கண்டவர். சமூக விமர்சனமும் ஆன்மீகமும் இவரது கவிதைகளில் வெளிப்பட்டன. குயிலின் சுருதி, காட்டுவாத்து, வழித்துணை போன்றன இவரது கவிதை நூல்கள் ஆகும். இவர்களோடு படிம கவிஞர்கள் எனப்படும் தரும சிவராமு, அப்துல் ரஹ்மான் ஆகியோரும் மேத்தா, காமராசன், ஈரோடு தமிழன்பன், சிற்பி பாலசுப்ரமணியம், மீரா எனப்படும் மீ ராஜேந்திரன், அதாவது இன்கிலாப், இமயபாரதி, வாலி, அறிவுமதி, வைரமுத்தி என புது கவிதையால் தமிழுக்கு அழகு சேர்ப்போர் பட்டியல் நீண்டு செல்கின்றது. இந்த புது கவிதையினுடைய இன்னொரு வடிவம் பார்த்தீங்கன்னாக்கா ஹைக்கூம்பாங்க. அந்த ஹைக்கூ ஜப்பானிய கவிதை வடிவம் ஆகும். இன்று தமிழிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஜப்பானில் தோன்றிய 3 அடிகள். ஹைக்கூவின் முதல் அடியும் 3ஆம் அடியும் 5 சீர்களை கொண்டிருக்க, 2ஆம் அடி பார்த்தீங்கன்னா 7 சீர்களை கொண்டிருக்கும். இருந்தாலும் இன்றைக்கு சில மாற்றங்களை பெற்று வருகிறது. பாரதியாரை ஜப்பானிய ஹைக்கூக்கள் கவர்ந்துள்ளன என்பதற்கு ஜப்பானிய குட்டி கவிதை என்ற கட்டுரை சான்றாகும். நன்றாக பார்த்து கொள்ளுங்கப்பா உதாரணம்லாம். சரிங்க? தமிழ் தொடக்கத்தில் கனையாழி, குயில், நடை, தீபம் ஆகிய இதழ்கள் ஹைக்கூ கவிதைகளை மொழிபெயர்த்து வெளியிட்டன. 1974 வெளியான அப்துல் ரஹ்மானின் பால்வீதி என்னும் கவிதை தொகுப்பில் சித்தர் பாக்கள் என்ற தலைப்பில் 5 கவிதைகள் ஹைக்கூ வடிவில் காணப்பட்டன. ஹைக்கூ கவிதை தொகுப்புகள் பலவற்றை தந்த கவிஞர் அமுத பாரதி. அதை அமுதோன்னு சொல்லுவாங்க. 1984 வெளியான புள்ளிப்பூக்கள் என்ற தொகுப்பு தான் முதல் ஹைக்கூ தொகுப்பு என கருதப்படுகின்றது. தமிழன்பன், தமிழ் நெஞ்சன், தமிழ்மணி, கயனியூரன், கோவைமணி, உண்ணாமலை போன்றோர் ஹைக்கூ கவிதைகளை எழுதியோர் ஆவர். அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் அன்பன்றவர் ஈரோட்டை சார்ந்தவர். ஈரோடு தமிழ் அன்பன் சொல்லுவார். இந்த ஹைக்கூ கவிதையில அடுத்த வரிசை ஒன்று இருக்கின்றது, சென்றியுண்டு. அதை வைத்த ஒரு கவிதை தொகுப்பு அவர் எழுதியிருப்பார்ப்பா. மிகவும் புகழ்பெற்ற பரிசு பெற்ற நூல் இது. சரிங்களா? நவீன கவிதைகளின் பிரதான பண்புகள். எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த கால இலக்கியத்தினுடைய பிரதான பண்புகள் என்னவென்று கூறி வந்தாரோ, அந்த மாதிரி தற்கால இலக்கியத்துல முதலாவதாக கூறப்பட்ட நவீன கவிதையினுடைய பிரதான பண்பு என்ன? உருவம் சொல்லி பார்த்தோமானால் யாப்பு அமைதி, ஓசை ஒழுங்கு என்ற கட்டுப்பாடுகளை புறம் தள்ளியவை. எளிமையான நடை, எளிமையான சந்தங்களை கொண்டவை. எளிய சொற்கள், பேச்சு வழக்கு சொற்கள் கொண்டவை. படிம பயன்பாடு அதிக அளவில் காணப்படுபவை. ஒரே அமைப்பில் அன்று புதிய புதிய அமைப்புகளையும் மேலே தேய நவீன இலக்கிய கோட்பாடுகளின் செல்வாக்கிற்கு உட்பட்டு பரிசோதனை முயற்சிகளிலும் தம்மை உட்படுத்துபவை. மேலே தேயம் தேசம் அர்த்தம். அப்ப வெளிநாட்டை சேர்ந்த அந்த நவீன இலக்கியங்கள் அதனுடைய உள்ளடக்கம் என்னவாக இருந்தது எனில், மனித கௌரவத்தை அடிப்படையாக கொண்டு சமகால சமூக அரசியல் பிரச்சனைகள், முரண்பாடுகள், தனி மனித உணர்வுகள், விருப்பு வெறுப்புகள், அனுபவங்கள் என்பவற்றை பேசுபவை இந்த நவீன கவிதையினுடைய இயல்புகள். சமகால எரியும் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவை. நீதி, நியாயம், சமத்துவம் போன்றவற்றிற்காக
குரல் கொடுப்பவை. உதாரணமாக பெண்ணிய தலித்திய கவிதைகள் நிறைய தோன்றின. நாட்டுப்பற்று மொழிப்பற்று என்பவற்றை பிரதிபலிப்பவை. அறிவியல் வளர்ச்சியை உள்வாங்குபவை. பாமர மனிதனையே பாட்டுடை தலைவனாக கொண்டவை இந்த தற்கால நவீன கவிதைகளின் இயல்புகள் ஆகும். சரிங்களப்ப. பரீட்சை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு சிவகேசவன் அவர்கள் எழுதிய நூலிலிருந்து இன்றைக்கு தற்கால இலக்கிய வடிவங்கள் என்கின்ற தலைப்பில் நவீன கவிதை பற்றிய கருத்துக்களை நாம் பார்த்தோம். இதனுடன் தொடர்புடைய பதிவுகள் அதனை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். உதாரணமாக பாரதிதாசன் பரம்பரை என்னென்ன என்று, அதே போன்று புது கவிதையினுடைய எந்தெந்த நூல்கள் இருக்கின்றன, அதற்குரிய ஆசிரியர்கள் யார் யார் என்பது போன்ற பதிவுகளை இணைக்கின்றேன்ப, இணைத்து படியுங்கள். சரிங்கப்ப. மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.